அனைவருக்கும் வணக்கம். நான் போதி பகவன், செந்தமிழ் இயற்கை பண்ணை கைக்குத்தல் அரிசி ஆலையிலிருந்து. நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வயலில் கீரை பண்ணியிருக்கிறோம். இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது. குறிப்பாக வந்து புளிச்சக்கீரை. இப்போ புளிச்சக்கீரைங்கிறது எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கீரை வகையில் ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்குமே பிடிக்கும் புளிச்சக்கீரை அப்படின்னா. இப்போ என்னென்னா, அடிப்படையாக கீரைகளையே கூட நம்ம வந்து ரசாயன உரம் போட்டு ரசாயன பூச்சி மருந்துகள்லாம் தெளித்து தான் நம்ம வந்து அறுவடை பண்ணுறாங்க. நம்ம முழுக்க முழுக்க ஒரு 20 வருடமாக வந்து எந்த ஒரு ரசாயன உரங்களையும் நம்ம போடுறதில்ல, மருந்தையும் நம்ம தெளிக்கிறதில்ல, மேலே பூச்சிக்கொல்லி மருந்துகளையும். இப்போ இந்த புளிச்சக்கீரை வந்து நம்ம முளைச்சி வரும்போது பார்த்திங்கன்னா பூச்சி இருந்தது இலையில். இந்த மாதிரி இப்போ வந்து பூச்சி இருந்தது. இப்போ நம்மள்ட்டே வந்து நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சுருந்த அமிர்த கரைசல், ஆவூட்ட கரைசல்னு சொல்லுவாங்க. சாணம், கோமியம், வெல்லம், தண்ணி, ஏதாவது பழம் இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். அப்படி தயாரித்து தெளித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்து வரக்கூடிய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பச்சையாக வருது. இந்த பச்சை வந்து பார்த்திங்கன்னா கரும்பச்சையாக இருக்காது, ஒரு செம்பச்சையாக தான் இருக்கும். இயற்கையில் பண்ணும்போது இந்த செம்பச்சையாக இருந்தாலே பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும். கரும்பச்சைன்னு வந்துட்டாலே பூச்சி வந்து அதிகமாக வரக்கூடிய சூழல் இருக்கும். அப்படி தான் வந்து அரைக்கீரை, சிறுகீரை இதில் பண்ணுறோம். அடுத்தது சம்மங்கி பூ நடவு செஞ்சுருக்கோம். அதிலே ஊடு பயிராக வந்து உளுந்து, சிவப்பு நிற மக்காசோளம், நிலக்கடலை இதெல்லாம் போட்டு எடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்ம உணவு தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் நம்ம வந்து அந்த திட்டமிட்டு அந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்குறோம். இன்றைக்கி இந்த நேரத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்த மதிப்புக்குரிய போதி அம்பேத்கர் அவர் வந்திருக்காங்க. நம்ம வயலை வந்து பார்க்குறாங்க, ஆலோசனைகள் தராங்க. நம்மளும் அவங்கள்ட்ட ஆலோசனை பெற்றுக்கிறோம். மிக்க நன்றி. ஜெய் பீம், நம புத்தாய.